தலைப்பு செய்திகள். நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்துக்கு வங்கித்துறை தோள் கொடுக்க வேண்டும் ஜனாதிபதி. பிரதமர் தலைமையில் கூடியது தேசிய கல்வி சீர்திருத்த குழு. குளங்களை அபிவிருத்தி செய்வதாக கூறி பல கோடி மோசடி. அமெரிக்க ஈரான் உடன்படிக்கை ஈரானிய ராஜதந்திரத்திற்கு கிடைத்த வெற்றி. மத்திய கிழக்கு பதட்டம், உலக பொருளாதார வளர்ச்சி மந்தமடையும் என IMF எச்சரிக்கை. விரிவான செய்திகள். நாட்டில் டிஜிட்டல் பொருளாதார இலக்குகளை அடைவதற்கு புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள தேசிய QR கொடுப்பனவு முறைமைக்கு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்கள் தமது முழுமையான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். தேசிய QR கொடுப்பனவு ஊக்குவிப்பு திட்டத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்ததை தொடர்ந்து ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களின் தலைவர்களுடனான விசேட சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதிய QR முறைமையை மக்களுக்கு மிகவும் எளிதானதாகவும் ஈர்க்கக்கூடியதாகவும் மாற்றுவதில் வங்கி முறைமைக்கு உள்ள பொறுப்புகளை ஜனாதிபதி இதன் போது தெளிவுபடுத்தினார். இத்திட்டத்தை செயற்படுத்தும் போது ஏற்படும் தடைகளை நீக்கி சமூகத்தில் விரைவாக பிரபலப்படுத்துவதற்கான உடனடி நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க கருத்து தெரிவிக்கையில், ATM இயந்திரங்கள் மூலம் பண பரிமாற்றங்களை மேற்கொள்ளும் போது வங்கி முறைமைக்கு அதிக செலவு ஏற்படுகின்றது. புதிய டிஜிட்டல் முறைமைக்கு மக்கள் மாறும்போது இந்த செலவுகளை பெருமளவு குறைக்க முடியும். இது பொதுமக்களுக்கு மிகவும் வினைத்திறனான மற்றும் பாதுகாப்பான சேவையை வழங்கும் என்று குறிப்பிட்டார். இலங்கை வங்கியின் பதில் பொது முகாமையாளர் வைய ஜெயதிலக பேசுகையில், இணையவழி பண பரிமாற்றங்களை ஊக்குவிக்கும் திட்டங்கள் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அரசாங்கத்தின் இந்த புதிய டிஜிட்டல் பொருளாதார பயணத்திற்கு வங்கித்துறை நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கும் என்றும் உறுதியளித்தார். இந்த சந்திப்பில் டிஜிட்டல் பொருளாதார விவகார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன, ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் கலாநிதி ஹான்ஸ் விஜயசூரிய, நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும ஆகியோருடன் மக்கள் வங்கி, இலங்கை வங்கி, கொமர்ஷியல் வங்கி, சம்பாத் வங்கி மற்றும் ஹெட்டன் நேஷனல் வங்கி உள்ளிட்ட முன்னணி அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் தலைவர்கள், பிரதம நிறைவேற்று அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரிணி அமரசூரியவின் தலைமையில் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான தேசிய வழிநடத்தல் குழுவின் கூட்டம் இசுருபாவையில் உள்ள கல்வி அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்றது. அமைச்சரவை அங்கீகாரத்தின் கீழ் நிறுவப்பட்டுள்ள இந்த குழு ஒட்டுமொத்த கல்வி சீர்திருத்த செயல்முறையின் அனைத்து அம்சங்களையும் முறையாக ஒழுங்குபடுத்தி உயர்தரமான கல்விச் சூழலை உருவாக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்க இக்குழுவின் தலைவராக செயற்படுவதுடன் இதில் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே, கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கலுவெவ மற்றும் பல்வேறு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள், விரிவுரையாளர்கள் உள்ளிட்ட கல்வி புலமைசார் நிபுணர்கள் பலரும் உறுப்பினர்களாக அங்கம் வகிக்கின்றனர். அத்துடன் கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சமூக பங்களிப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம், இலங்கை அரசு ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட பிரதான ஆசிரியர் மற்றும் அதிபர் தொழிற்சங்கங்களின் பிரதிநிதிகளும் இந்த குழுவில் உள்வாங்கப்பட்டுள்ளனர். இந்த நிகழ்வில் பிரதி அமைச்சர்களான வைத்தியர் மதுர செனவிரத்ன, நளின் ஏவகே உள்ளிட்ட அமைச்சின் உயர் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். கடந்த பொது பெரமுன ஆட்சி காலத்தில் வடமத்திய மாகாணத்தில் குளங்களை அபிவிருத்தி செய்வதாக கூறி வடமத்திய மாகாண அபிவிருத்தி வடிவமைப்பு மற்றும் இயந்திரங்கள் முகவர் நிலையத்தினூடாக பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முறையான விசாரணைகளை முன்னெடுத்து அதன் முன்னேற்ற அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு அனுராதபுரம் பிரதம நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். வடமத்திய மாகாண அபிவிருத்தி வடிவமைப்பு மற்றும் இயந்திரங்கள் முகவர் நிலையத்தில் இடம்பெற்றுள்ள கூறப்படும் இந்த பாரிய நிதி மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் B அறிக்கையினூடாக முன்வைத்த சமர்ப்பிப்புகளை கருத்திற்கொண்டு அனுராதபுரம் பிரதம நீதவான் நயனஸ் தசிந்து விக்ரமரத்ன இந்த உத்தரவை பிறப்பித்தார்.
குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் மேலும் தெரிவிக்கையில், வடமத்திய மாகாணத்தில் குளங்களை அபிவிருத்தி செய்வதாக கூறி பல ஆண்டுகளுக்கு முன்னர் குறித்த முகவர் நிலையத்தினூடாக 60 கோடி ரூபாவிற்கும் அதிக நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அந்த நிலையத்தின் தற்போதைய தலைவரே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வடமத்திய மாகாணத்தில் குளங்கள் அபிவிருத்தி செய்யப்பட்டதாக கூறி இந்த பாரிய நிதி மோசடி செய்யப்பட்டுள்ள போதிலும் அவ்வாறு அபிவிருத்தி செய்யப்பட்டதாக கூறப்படும் எந்த ஒரு குளத்தையும் கண்டறிய முடியாமல் போயுள்ளதாக அந்த முகவர் நிலையத்தின் தற்போதைய தலைவர் தனது முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளது. அதன்படி இந்த பாரிய நிதி மோசடி தொடர்பில் சிக்கலானதும் விரிவானதுமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான ஆரம்பகட்ட பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் மேலும் தெரிவித்துள்ளது. அத்துடன் இந்த நிதி மோசடி தொடர்பாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுத்து அதன் முன்னேற்றத்தை மன்றுக்கு அறிவிக்க அனுமதி கோரிய குற்றப்புலனாய்வு திணைக்களம் இந்த மோசடியுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் அரசு அதிகாரிகள் அல்லது ஏனைய தரப்பினர் எவரேனும் இருப்பின் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான உடன்படிக்கையை ஈரான் தனது வெற்றியாக கொண்டாட தொடங்கியுள்ளது. ஈரானின் 10 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டுள்ளதாக அந்நாட்டின் தேசிய தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த தீர்மானம் ஈரானுக்கு கிடைத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என அது வர்ணித்துள்ளது. தற்போதைய சூழல் ஈரானின் கையை ஓங்க செய்துள்ளதாகவும் இது ஈரானிய ராஜதந்திரத்திற்கு கிடைத்த வெற்றி என்றும் அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக போர் நிறுத்தத்தை அறிவிக்கும் முன்னரே ஈரான் இந்த உடன்படிக்கைக்கு இணங்கியிருக்கலாம் என அரசியல் அவதானிகள் கருதுகின்றனர். ஈரான் முன்வைத்த 10 நிபந்தனைகள். ஈரான் மீது இனி எந்த தாக்குதலும் நடத்தப்படாது என அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணிகள் உறுதியளிக்க வேண்டும். ஹார்மஸ் ஜலசந்தி கடல் வழிப்பாதையை ஈரான் தனது இராணுவ கண்காணிப்பின் கீழ் தொடர்ந்து வைத்திருக்கும். ஈரானின் யுரேனியம் செறிவூட்டும் உரிமையை சர்வதேச அளவில் அங்கீகரிக்க வேண்டும். அமெரிக்கா நேரடியாக ஈரான் மீது விதித்துள்ள அனைத்து பொருளாதார தடைகளையும் நீக்க வேண்டும். மற்ற நாடுகள் ஈரானுடன் வணிகம் செய்வதை தடுக்கும் 2ஆம் நிலை தடைகளையும் நீக்க வேண்டும். ஈரான் மீது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் விடுத்துள்ள அனைத்து பொருளாதார மற்றும் அரசியல் தீர்மானங்களையும் ரத்து செய்ய வேண்டும். சர்வதேச அணுசக்தி முகாமையின் ஆளுநர் குழு ஈரானுக்கு எதிராக பிறப்பித்த உத்தரவுகளை திரும்பப் பெற வேண்டும். போரினால் ஏற்பட்ட உட்கட்டமைப்பு சேதங்களுக்கு அமெரிக்கா ஈரானுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உள்ள அனைத்து தளங்களிலிருந்தும் அமெரிக்க போர் படைகளை முழுமையாக திரும்பப் பெற வேண்டும். ஈரான் மட்டுமல்லாது லெபனான், ஈராக், யெமன் போன்ற பகுதிகளில் உள்ள ஈரானின் நட்பு குழுக்கள் மீதான தாக்குதல்களையும் நிறுத்த வேண்டும். மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழல் காரணமாக உலகளாவிய பணவீக்கம் அதிகரிப்பதோடு பொருளாதார வளர்ச்சியும் மந்தமடையும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் சர்வதேச நிதி நிறுவனத்தினால் வெளியிடப்பட உள்ள உலக பொருளாதார கணிப்பிற்கு முன்னதாக அவர் இந்த கருத்துக்களை பகிர்ந்துள்ளார். உலகின் எண்ணெய் மற்றும் எரிவாயு தேவையில் 1/5 கொண்டு செல்லும் ஹார்முஸ் நீரிணையை ஈரான் மறித்துள்ளதால் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்திற்கு இதுவரை இல்லாத மிக மோசமான இடையூறு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் மாதம் 14ஆம் திகதி வெளியிடப்பட உள்ள உலக பொருளாதார கண்ணோட்டத்தின் ஊடாக சர்வதேச நாணய நிதியம் பல்வேறு பொருளாதார நிலைமைகள் குறித்து கணிப்புகளை முன்வைக்க உள்ளது. போரினால் ஏற்பட்ட தாக்கம் மற்றும் கடுமையான நிதி நிபந்தனைகள் காரணமாக பொருளாதார வளர்ச்சி வேகம் வீழ்ச்சியடையக்கூடும் என்று நிபுணர்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டியிருந்தனர். போர் ஏற்படாதிருந்தால் பெருந்தொற்றுக்கு பின்னர்
பொருளாதாரம் மீட்சியடைந்து வந்த நிலையில் 2026ஆம் ஆண்டில் 3.3% மற்றும் 2027ஆம் ஆண்டில் 3.2% உலக பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்த்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1950 இந்தியாவும் பாகிஸ்தானும் லியாகத் நேரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. 1985 போபால் பேரழிவு. போபாலில் நச்சுவாயு கசிவினால் 2000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். 2000 அரிசோனாவில் அமெரிக்க கடற்படை விமானம் ஒன்று வீழ்ந்ததில் 19 கடற்படையினர் கொல்லப்பட்டனர். 2004 தார்பூர் போர். சூடான் அரசுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் இடையில் போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.